அதாவது ஆண்டவர் கிருபையா நம்ம அந்த கூடையில ஆண்டவர் என்ன நினைச்சு விட்டாரு. எங்க ஃபேமிலியில கல்யாணம் ஆனது 6 வருஷமா எனக்கு ஓயாத கண்ணீரா இருந்துச்சு. தரித்திர கட்டு. இதுல இருந்து வெளிய வரவே முடியாம இருந்துச்சு. இது தரித்திர கட்டுன்றது தெரியல எங்களுக்கு. ஆண்டவரை ஏத்துட்டு இருந்தோம். கர்த்தர் மெய்யான தேவன் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு நாள் நான் இங்க பாலின் ஷீலாக்கா வீட்டுல வந்து குடும்பத்துல வந்து மாசம் மாசம் நடக்கிற ஜெபத்துல எங்களையும் இங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் லூயிஸ் அம்மாவை பார்த்து அவங்க ஐயாவை பார்த்து ஜெபம் பண்ணோம். அப்ப ஜெபம் பண்றப்போ என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றப்போ சொன்னாங்க, வயித்துல வந்து கட்டு கட்டு, இதுக்காக வந்து நீ ஜெபம் பண்ணு, வயித்துல பயங்கரமான கட்டு இருக்கு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே இல்ல. அது எப்படி இருக்க முடியும்? நான் வந்து கர்த்தருடைய பிள்ளை தானே, ஆண்டவரை ஏத்துக்கிட்டேனே, நான் என்ன எப்படி பிசாசு கட்டி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். நான் அந்த கூடுகையில இருந்தும் நான் வெளியே வந்துட்டேன். கர்த்தர் கிருபையா என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து கரவலாடுகளை மெதுவா நடத்துறது போல என்ன நடத்துனாங்க. கரெக்டா என்னை வந்து கரெக்டா டிட்டோவா ஒரு நாள் 3 o'clock மார்னிங்ல எழுப்புனாங்க. அடுத்த நாள் 4:20 4:20 4:20க்கு தொடர்ந்து 3 நாளா என்னை எழுப்புனாங்க. அப்பதான் நான் கேட்டேன், ஏசப்பா ஏன் 4:20க்கு கரெக்டா இந்த டைம்ல, முன்னவும் இல்ல பின்னவும் இல்ல, இந்த டைம்ல எழுப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு ருசி பார்த்திருந்தேன் நான் நம்ம சமூக இங்க கூடுகையில வந்தது. அப்பா அப்போ நான் இந்த டைம் வந்து பர்டிகுலரா நம்ம இந்த அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப்ல தானே நான் என்ன இந்த டைம்ல ஜெபம் பண்ணுவாங்க, கரெக்டா இந்த டைம்ல எழுப்புறீங்களே, இது உங்களுடைய சித்தம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து அதுல இருந்து ஆண்டவர் கிருபையா நான் திரும்பவும் வந்துட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு மகிமையான காரியங்களை செஞ்சாரு. ஒரு நாள் நான் வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆண்டவருடைய அக்கினி வந்து இறங்கி என் வயிற்றுக்குள்ள இறங்கி, அவங்க அம்மா சொன்ன வார்த்தை உண்மைன்றது அதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கொண்டு நான் அர்ப்பணிச்சேன். அப்பா நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்குறேன், ஒருவேளை அது உண்மையா இருக்குமா, நான் என்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையா வந்து அக்கினினால வந்து எனக்கு வந்து வயிற்றுக்குள்ள ஒரு தோசை கல்ல வச்சு எப்படி சூடாகுன்னா எவ்வளவு அனல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனல் என் வயிற்றுக்குள்ள வந்து இறங்குச்சு. அப்படியே இறங்கி வயிற்றுக்குள்ள மேல அப்படியே பின்புறம் எல்லாம் அப்படியே எரியுது. ஆனா புகை மட்டும்தான் வரல, எரியுது. என்னால தாங்கவே முடியல. ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்போ உபவாசத்தோட. எரியுது எரியுது எரியுது. அப்புறம் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஜெபம் என்ன வயிற்றுல போட்டு இயேசு ரத்த ஜெயம் சொல்லி இப்பொழுது இந்த கட்டெல்லாம் உடையன்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுத்த வார்த்தைகளை டிட்டவா இதுதான் குறி வச்சு அடிக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண அந்த இடது கால் வழியா அப்படியே அந்த அனல் அந்த எல்லாமே அப்படியே அக்கினியா வந்து இடது கால் வழியா இறங்கி போயிடுச்சு. அடுத்த ஒரு 3 days கழிச்சுதான் வந்து நாங்க வந்து சம்பளத்தையே கையில வாங்கணும். அப்படியே தரித்திர கட்டுல இருந்து நீக்கினாரு. அடுத்து அந்த மறுநாள் வந்து நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரப்போ அப்போ இடது கையில இருந்து ஏதோ ஒண்ணு குதிச்சு போனதை பார்த்தேன். அப்போ வந்து ஆண்டவர் சொன்னார், நிந்தை இன்னையோட நீங்குது அப்படின்னு சொல்லி. இப்படியா தரித்திரத்துல இருந்தும் நிந்தையில இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அப்ப அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த வருஷம் வந்து உனக்கு அறுவடையின் வருஷமா ஆண்டவர் கொடுக்குறாரு, கண்ணீரோட விதைக்கிறவர் கம்பீரத்தோட அறுப்பார்கள் வசனத்தின் பிரகாரம் உனக்கு வந்து அறுவடையின் காலமா அது இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப என்னோட சூழ்நிலை எல்லாம் அழுகையா கண்ணீரா இருந்தது. அப்ப நாங்க அந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்தோம். வசனத்தை அடிக்கடி அம்மா ஐயா பாடுறப்போ, வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே பாடுவேன் அல்லேலூயா, இந்த பாட்டு அம்மா அப்பப்ப பாடுவாங்க. அதே போல கர்த்தருடைய வசனம் வந்து கர்த்தர் எங்களுக்கு நன்மையை செஞ்சாரு. அடுத்தபடியே என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் வந்து கடன் இருந்துச்சு, நாங்க தொழில் ஆரம்பிக்கிறது கடன் வாங்கியிருந்தோம். அப்ப அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு வந்து போன் வந்துச்சு, நீங்க வந்து சில லட்சங்களை வந்து தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால நம்பவே முடியல. என்ன லட்சங்களை தர வேணாவா, இல்ல எங்களுக்கு காசு வர்றப்ப நாங்க தந்துடுறோன்றப்போ, இப்ப இல்ல நீங்க எப்ப கொடுத்தாலுமே நாங்க வாங்கவே மாட்டோம். அவங்க வந்து ரட்சிக்கப்படாத ஃபேமிலி, எங்க ரிலேஷன் கிட்ட வாங்கியிருந்தோம். அப்போ வந்து போன் பண்ணி நீங்க வந்து தர வேணாம், அவங்க ஒய்ஃபும் வந்து எல்லாமே அவங்க ஃபேமிலியாவே எல்லாம் ஒரு மனதோட நீங்க வந்து தர வேணாம், அந்த இத்தனை லட்சத்தை நீங்க தர வேணாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பல லட்சங்களை ஆண்டவர் எனக்கு வந்து கிருபையா அதுல இருந்து மன்னித்து விட்டாங்க. கர்த்தர் எனக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்தாங்க. அடுத்து வந்து எல்ஐசி காசு கூட எங்களால மாசம் மாசம் கட்டுறது கூட கட்டாம பல மந்த் வந்து கட்டாம விடுபட்டு இருந்துச்சு. அதையும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு ஆண்டவர் இன்னொரு அந்த நபரை எழுப்பி அவங்க வந்து எல்லாத்தையும் கட்டிட்டு பில் அனுப்புனாங்க. இந்த மாதிரி ரினியூல் பண்ணிருக்கோம் பாருங்க, இத்தனை மாசம் கட்டாம பண்ணி அமைச்சிருக்கோம்னு.
நாங்க ₹1 கூட கொடுக்காம எங்களுக்காக கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சுன்னு வந்தாரு. இப்படி எல்லாரோடயே கொடுத்தாரு. அடுத்து வந்து 2 நிலங்கள் ஆண்டவர் இலவசமா ₹1 கூட நாங்க செலவு பண்ணாம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து 2 நிலங்கள குடுத்தாரு. அது வந்து அங்க சூழ்நிலை என்னன்னா, என் தாய் வீட்டு மூலியமா. ஆனா சூழ்நிலை என்னன்னா, எல்லாத்தையும் என் சகோதரன் பேர ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ஓடிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலை கர்த்தர் அப்ப அம்மா சொன்னாங்க, ம் ஏசப்பா வந்து எல்லார் வீட்டுக்கும் நாங்க ஓயாம வந்துட்டு இருக்க முடியுமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்ட கட்டும்படி கர்த்தர் வருவாரு உங்க வீட்டுக்கு. எல்லார் வீட்டுக்கும் ஏசப்பா வருவாருன்னு சொல்லி, அப்படியா வந்து ஏசப்பா வந்து எனக்கு இது வேணும்னு கேட்க கூட தெரியல. அப்ப வந்து கர்த்தர் வந்து எனக்கு ஒரு சில காரியங்கள காண்பித்தாரு. அப்புறம் வந்து ஏசப்பா வீட்டுக்கு வந்தாரு. விடியற்காலை 5 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்தாரு. ஹால்ல வந்து ஒரு தூதன் ஒரு வெள்ள ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா முகத்த மட்டும் என்னால பார்க்க முடியல. ஒரு நல்ல வெள்ளை ட்ரெஸ்ல குறுக்க வந்து ஷால் மாரி ரெட் கலர்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சமாதானமா இருந்துச்சு. நான் எந்திரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் ஏசப்பா தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னு. அவர் வந்து காரியங்கள வந்து எனக்கு வெளிப்படுத்தினாங்க. "இத நீ வாங்கிக்கோ. இது என்னோட சித்தம் தான்னு" சொல்றப்ப, அப்ப சூழ்நிலையே இல்லையே! இது எப்படி நடக்க முடியும்? இப்படி இருக்கு. நான் வந்து கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டேனே! நான் திரும்ப போய் பேசினா நான் நிலத்துக்காக ஆசைப்படுறேன்ற மாரி ஆயிடுமே. நான் எப்படிப்பா இத பண்ண முடியும்ன்றப்போ, நீ வாங்கிக்கோ இது என்னோட சித்தம் தான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இது பண்ணாங்க. சரிப்பான்னு ஒப்பு குடுத்தேன். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, இன்னைக்கு ஐயா சொன்ன மாரி யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி, அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக பிரயாசப்பட்டு ஓடிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில, கர்த்தர் ஏதோ ஒன்று எனக்காக செய்து, அங்க வந்து அவங்க ஃபோன் பண்ணி ஒரு 1 வீக்குள்ள காரியத்த நடப்பிச்சு, நான் ஒரு வார்த்தையுமே பேசாம ஃபோன் கால் வந்தது. அப்ப வந்து இந்த மாரி 2 நிலத்த வந்து உனக்காக தரோம் அப்படின்னு சொல்லி கிருபையா ஆண்டவர் 2 நிலங்கள குடுத்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் போறப்பதான் ஏசப்பா சொன்னாங்க, எதுக்காக இந்த நிலத்த தந்தேன் தெரியுமா? ஒரு நாள் இந்த மாரி காலையில ரெஜினம்மா வந்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள அர்ப்பணிங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, சொல்லிக் குடுத்தாங்க. அதே மாரி அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு நீ அர்ப்பணிச்சல்ல, காலம் வர்றதுக்கு வந்தப்போ இது வந்து அதுக்காக வந்து முன்குறிச்சு அத வந்து குடுத்திருக்கிற அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அது வெளிப்படுத்தி குடுத்தாங்க. அன்னைக்கு நீ செஞ்சல்ல, இந்த போடப்படுகிற வசனங்கள், விதைகள் ஏற்ற நேரத்துல வந்து அது பலன் கொடுக்கும்படி இது முளைத்து எழும்பிக் கொண்டே இருந்து அது வெறுமையே திரும்பாதுன்ற மாரி அந்த வசனங்கள் வந்து ஒவ்வொன்னுமே என் வாழ்க்கையில அறுவடையின் காலமா கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சு குடுத்தாங்க. இப்படியா எனக்கு கடல்ல இருந்து விடுதலை குடுத்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தரித்திரம், ஏழ்மையில இருந்து விடுதலை குடுத்தாங்க. இந்த அவமானத்துல இருந்து விடுதலை குடுத்தாங்க. ஏசப்பா வீட்டுக்கு வந்து எனக்கு தெரியாத காரியத்தையும் தெரிய வச்சு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கும் வந்து கர்த்தரே எனக்கு கிருபையா மறுபடியும் வந்து சேர்ந்து ஜெபிக்கும்படி இப்படிப்பட்ட ஆண்டவர் நன்மைகளும் செஞ்சு என்னையும் வாழ வச்சு எங்க குடும்பத்தையும் வாழ வச்ச தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.